வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். 2023ஆம் ஆண்டில் உலகளவில் 4வது பெரிய இராணுவ செலவினங்களில் இந்தியா இருந்தது என்று ஒரு முன்னணி சர்வதேச மோதலாய்வு மற்றும் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. சிப்ரி என்று உலக அளவில் அறியப்பட்ட ஸ்டாக்ஹோம் சர்வதேச போர் அமைதி ஆய்வு அமைப்பு நேற்று வெளியிட்ட ஆய்வு புள்ளி விவரங்களில் 2023ஆம் ஆண்டுக்கான இந்தியாவின் இராணுவ செலவினங்கள் $83.6 பில்லியன். இதன்படி இந்தியாவின் இராணுவ செலவு 2022 விட 4.2% அதிகமாகியுள்ளது. இதற்கிடையில் உலகளாவிய இராணுவ செலவினம் 2023இல் 7% அதிகரித்து $2443 பில்லியன் ஆக இருந்தது. இது 2009க்கு பின்னர் செங்குத்தான வருடாந்திர உயர்வாக உள்ளது. சிப்ரி நேற்று வெளியிட்ட ஆய்வு புள்ளி விவரங்களின்படி 2023ஆம் ஆண்டில் அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யா தலைமையிலான 10 பெரிய செலவழிப்பாளர்கள் தங்கள் இராணுவ செலவினங்களை அதிகரித்துள்ளனர். அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு அடுத்து 4வது இடத்தில் இந்தியா உள்ளது. சிப்ரியின் இராணுவ செலவு மற்றும் ஆயுத உற்பத்தி திட்டத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் நான்தியான் இந்த அதிகரிப்பு அமைதி மற்றும் பாதுகாப்பில் உலகளாவிய சரிவுக்கு நேரடியான பிரதிபலிப்பாக உள்ளது என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, நாடுகள் தமது இராணுவ வலிமைக்கு முன்னுரிமை அளிக்கின்றன, ஆனால் அவை பெருகிய முறையில் கொந்தளிப்பான புவிசார் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலப்பரப்பில் இந்த மாற்றம் எதிர்வினை சூழல் அபாயத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறினார். 2023இல் இராணுவ செலவினங்களில் மிகப்பெரிய சதவீத அதிகரிப்பு காங்கோ ஜனநாயக குடியரசில் காணப்பட்டது. அந்த நாட்டில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் இராணுவ செலவினங்களில் 105% அதிகரிப்பு உள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசில் அரசாங்கத்திற்கும் அரசு அல்லாத ஆயுத இயக்கங்களுக்கும் இடையே நீடித்த மோதல் உள்ளது. உள்நாட்டு வன்முறை மற்றும் சூடான் உள்நாட்டு போரினால் ஏற்பட்ட கசிவுகளுக்கு மத்தியில் தெற்கு சூடான் 2வது பெரிய சதவீத அதிகரிப்பாக 78% பதிவு செய்துள்ளதாக புள்ளிவிவர அறிக்கை கூறுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை இந்திய எல்லையில் இரு எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இந்திய இராணுவ செலவினங்களில் அதிகரிப்பு ஏற்படுவதன் காரணம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் என்கிறார் இந்தியாவின் தேசிய தலைமைத்துவ இராணுவ பணியாளர்களின் தலைவர் COAS ஜெனரல் மனோஜ் பாண்டே. இந்திய இராணுவத்தின் இராணுவ திறன்களை மேம்படுத்துவதில் தன்னம்பிக்கையை நோக்கி இந்திய இராணுவத்தின் முயற்சிகளை சுட்டிக்காட்டிய அவர் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் விரிவான தேசிய சக்தியின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டினார். ஒரு நாட்டின் பொருளாதார பலம் வளர்ச்சியின் அடித்தளமாக விளங்கும் அதே வேளையில் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கு இராணுவ பலம் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்த போது, பிராந்தியத்தில் ஏற்படும் விரைவான மாற்றங்கள் மற்றும் புவிசார் அரசியல் சக்தி இராணுவ பலத்தை தொடர்ந்து அதிகரிக்க வைக்கிறது. தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய பாதுகாப்பு படைகள் கடின இராணுவ சக்தியின் அதிகரிப்பை தொடர்ந்து செய்ய வேண்டியுள்ளது என்றார். மோதலுக்கு எதிரான ஒரு தடுப்பாக இந்திய இராணுவத்தின் பங்கையும் மோதலின் ஸ்பெக்ட்ரம் முழுவதும் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிப்பதில் அதன் தயார் நிலையையும் எடுத்துரைத்து ஜெனரல் பாண்டே பாதுகாப்பில் தன்னம்பிக்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அவர் மேலும் தெரிவித்த போது, தொற்று நோய்களின் போது உலகளாவிய விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட இடையூறுகள் மற்றும் தற்போதைய மோதல்களில் இருந்து பெறப்பட்ட படிப்பினைகளை வைத்து நாம் எமது தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பு தேவைகளுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை இந்தியா குறைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். எமக்கான இராணுவ தேவைகளை இந்தியாவிலேயே பூர்த்தி செய்வதன் மூலம் தன்னம்பிக்கை மற்றும் நவீனமயமாக்கலை பின்தொடர்வதில் நாம் உறுதியாக உள்ளோம் என்று கூறிய ஜெனரல் பாண்டே, படை மறுசீரமைப்பு, நவீனமயமாக்கல், அமைப்புகள் மற்றும் செயல்முறையின் மேம்பாடு, மனிதவள மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்திய இராணுவத்தின் உருமாற்ற முயற்சிகள் உள்ளன. தேவை ஏற்படின் நட்பு நாடுகளின் தொழில்நுட்பங்களை தழுவி தன்னம்பிக்கையினை அடைய உள்நாட்டு பாதுகாப்பு தொழில் சூழலை வளர்ப்பதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். இந்திய இராணுவத்தின் எதிர்கால திட்டங்களை விளக்கிய அவர், எதிர்காலத்திற்கான இந்திய இராணுவத்தின் பார்வை நவீன, சுறுசுறுப்பான மற்றும் தொழில்நுட்பம் இயக்கப்பட்ட படையாக மாற்றுவதை உள்ளடக்கியது. இது பல்வேறு செயல்பாட்டு களங்களில் போர்களை தடுக்கும் மற்றும் வெற்றி பெறும் திறன் கொண்டது. இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் உள்நாட்டு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களுக்கிடையே உள்ள இடைவெளியை குறைக்க முக்கியமான தொழில்நுட்பங்களை உள்வாங்குதல் மற்றும் சுதேசமயமாக்குவதன் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். முடிவில் ஜெனரல் மனோஜ் பாண்டே இந்திய இராணுவத்தின் சர்வதேசமயமாக்கல் மூலம் அதிகாரமளித்தல் என்ற உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்த அனைத்து பங்குதாரர்களிடமிருந்தும் கூட்டு முயற்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார். பாதுகாப்பில் சுயசார்பு பற்றிய இந்தியாவின் பார்வையை நனவாக பாதுகாப்பு துறைக்கும் ஆயுத படைகளுக்கும் இடையிலான கூட்டு அணுகுமுறையின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்.